பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. தோற்றமாம் சக்திதானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வோர்க்கு அனுகூலமாகும் காண்ணி ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. தோற்றமாம் சத்திதானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வோருக்கு அனுகூலமாம் காண்ணி ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றம் என உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. அதாவது இதுல என்ன சொல்ல வருவார்னா, ஆவரணத்தை விட விக்ஷேபத்தை விட ஆவரணம் தான் மிகவும் பொல்லாதது அப்படிங்கறத நமக்கு இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். எப்படி என்றால், தோற்றமாம் சக்தி தான் துன்பமாம் பவம் அப்படின்னா என்னது? தோற்றம் என்றால் விக்ஷேபம். நாம் பார்த்திருக்கோம். நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த சிருஷ்டி, நம்மால் பார்க்கப்படுகின்ற நம்ம சரீரம், இவை அனைத்தும் தோற்றத்திற்கு வந்தது. இந்த தோற்றத்திற்கு வந்திருக்க இந்த விக்ஷேபமானது துன்பத்தை கொடுக்கக்கூடியது, துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யாருக்கு துக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்றார். துன்பமாம் பவமானாலும் அவிவிவேகிகளுக்கு, அதாவது விவேகம் பிறக்காதவர்களுக்கு இந்த சம்சாரமானது, இந்த வாழ்க்கையானது, இந்த உலகமானது துக்கத்தை மட்டுமே சாரமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இப்ப நம்மளாம் இந்த ஞானத்தை பத்தி படிப்பதற்கு முன்பு படிக்காம இருக்குங்க, ஒரு 10 வருஷம் நீங்க எப்பெல்லாம் இதுக்குள்ள வராம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை என்னன்னு வாழ்ந்திருப்போம்? சாதாரணமா இன்னைக்கு வெளியில உங்களுடைய மேடோ இல்ல மற்றவங்களோ வெளியில இருக்கவங்க எல்லாரும் பாருங்க, எப்படி நம்ம பணம் சம்பாதிப்பது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பது, எப்படி உலகத்துல ஒரு எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியா வாழ்வது, பேர் புகழ், இதுதான் வாழ்க்கை என்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையோட பர்பஸ் ஞானம்ங்கிறதுலாம் பிற்காலத்தில் நமக்கு வருது. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நாம் சாதாரண ஒரு மற்றவர்களை போல எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது வாழ்க்கையானது நமது சுக துக்கம் 2 விஷயத்துல மட்டும்தான் மாறி மாறி விழுந்து கொண்டு இருப்போம். ஒண்ணு சுகத்துல இருப்போம், இல்லாட்டி துக்கத்துல இருப்போம், துக்கத்துல இருப்போம், இல்லாட்டி சுகத்துல இருப்போம். நம்ம ஏற்கனவே பதஞ்சலி யோக சூத்திரத்துல பார்த்தது போல எல்லா சுகமும் துக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறதுன்னு பார்த்திருப்போம். ஒரு சுகத்தை அடைவதற்காக நம்ம ஒர்க் பண்றதுமே ஒரு விதமான துக்கம் தான். அந்த சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நிலைநிறுத்திக்கணும்னு நம்ம முயற்சி பண்றதும் ஒரு விதமான துக்கம் தான். கடந்த காலத்துல நம்ம சுகம் விட்டு நம்ம போனதை இப்ப நினைக்கும் போதும் அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது துக்கம் தான். அப்ப எல்லா சுகமும் அதன் அடிப்படையானது அது ஏதோ ஒரு துக்கத்தை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த விக்ஷேப சக்தியானது நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குறோம்ல, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. எல்லாருக்கும் யாராவது கஷ்டம் இல்லாதவன் இருக்கானா? எவனா துக்கம் இல்லாதவன் இருக்கானா? அவனுடைய ஆசைக்கு, அவனுடைய பிரச்சனைக்கு ஏற்ற அவனுடைய துக்கமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் மோட்சம் என்ற அந்த ஒரு விஷயத்தையோ ஞானம் என்ற விஷயத்தையோ தேடாம வாழ்க்கையில ஒருத்தன் வாழ்றவனுக்கு
எவ்வளவு பெரிய பணம் கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய குடும்பங்கள் கிடைச்சாலும், என்ன விஷயம் கிடைச்சாலும் அவன் தன்னை அறியாமல் மீண்டும் மீண்டும் துக்கத்தில் உழண்டு கொண்டே பிறவிகள் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டே இருப்பான். தொடர்ந்து பல பிறவியா எடுத்து அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், இந்த சுகத்தை நிலைநிறுத்துறதுக்கும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணி, அதனால அவனுடைய சாரம் என்ன இருக்குன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் அவனுடைய ஒரு துக்கமான வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அததான் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விக்ஷேபமானது துக்கத்தை கொடுக்கும். யாருக்கு? விவேகம் அடையாதவர்களுக்கு, அவிவிவேகளுக்கு. அவிவிவேகினா என்னது? இந்த ஞானத்தை பற்றி விவேகம் வராதவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம கேட்கிறோம்ல, ஏன் இந்த உலகத்தை இறைவன் படைச்சாரு, இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இவ்வளவு துக்கமா இருக்கே. இப்ப எவ்வளவு பேர் பாருங்க, இந்த ஆப்கானிஸ்தான்லயும் வெவ்வேறு நாடுகள்லயும் குழந்தைங்க சாப்பிடறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறக்குது. நம்ம நாட்டிலயும் எவ்வளவு பஞ்சங்கள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டு, இந்த உலகத்தை நம்ம ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்க பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தன் இவனை வெட்டிடுறான், அவன் இவனை, ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு துக்கமான விஷயங்கள் தான் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எதற்காக இந்த கடவுள் படைச்சான்னு கடவுளே நம்ம திட்டுறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திட்டிருப்போம், ஏன் படைச்சான், எதுக்கு இதெல்லாம் எனக்கு கொடுத்தான், நான் கேட்கவே இல்லை, இந்த உடம்ப கொடுத்து என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே, இவ்வளவு துக்கப்படுத்துறானே. நம்ம பல தடவை கடவுள்கிட்ட என்ன பண்ணிருப்போம், வேண்டியிருப்போம், கதறி இருப்போம், கெஞ்சிருப்போம். ஆனா பதிலே நமக்கு கிடைச்சிருக்காது. சோ அந்த மாதிரி நிலையத்தை இங்க சொல்றார். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் அவமானாலும். அவிவிவேகிகளுக்கு இந்த விக்ஷேபமானது துன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். அதுக்கு அடுத்து சொல்றார், ஆற்றலால் முக்தி சேர்வாருக்கு அனுகூலமாம் கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆற்றல் என்றால் என்னன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். முக்தி சேர்வாருக்கு அப்படின்னா இந்த தோற்றமா விக்ஷேபமானது நல்லா புரிஞ்சுக்கணும். 3 வித்யா மாயை, அவித்யா மாயை. நல்ல மாயை, கெட்ட மாயைன்னு வேணா புரிஞ்சுக்குங்களேன். மாயையை 2ஆ பிரிங்க. விக்ஷேபம்னா என்னது? மாயையோட தோற்றம் தானே. அதை 2ஆ பிரிச்சுக்குங்க. ஒன்று கெடுதலை தரக்கூடியது, இன்னொன்று நல்லதை தரக்கூடியது. ரஜத் சத்துவத்தினால் உற்பத்தி ஆவதெல்லாம் கெடுதல். ரஜஸ் தமசினால் உற்பத்தி ஆவதெல்லாம் கெடுதல். சத்துவத்தினால் வரக்கூடியதெல்லாம் நல்லது. வித்யாமாய் சுத்த மாயை, அசுத்த மாயை. இந்த அசுத்த மாயையினால் நமக்கு வருவது எப்பொழுதுமே துன்பம் தான் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இவ்வளவு காலமா நம்ம அனுபவிச்சுட்டே வந்திருக்கிறோம். ஆனா இந்த சுத்த மாயை என்பதும் மாயை தான், அதுவும் விக்ஷேபம் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த உலகத்தை பாக்குறோம், இதெல்லாம் நம்ம எவ்வளவு இது பண்றோம். இதுல கடவுளை நம்ம கும்பிடுறோம் இல்ல, மாயைக்குள்ளதானே இந்த கடவுளையும் நம்ம கும்பிடுறோம். மாயைக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளுடைய ரூபத்தையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய கோயிலையும் இதெல்லாம் நம்ம அதுவும் மாயை தான், மாயைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆனா அது நமக்கு என்ன கொடுக்குது? இந்த மாயையில எதுவெல்லாம் நம்மை ஞானத்திற்கு, முக்திக்கு எடுத்து செல்வதற்கு அனுகூலமாக இருக்கிறதோ அவையெல்லாம் சுத்த மாயை, வித்யா மாயை என்று சொல்லுவோம். அததான் இங்க சொல்றாரு, ஆற்றலால் முக்தி சேர்வோருக்கு அனுகூலம். யாருக்கு முக்தி மீது நாட்டம் ஏற்பட்டு, ஞானத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டு விவேகம் அடைகிறார்களோ அதுவரைக்கு துன்பமாக இருந்த அதே மாயை, இந்த விக்ஷேப சக்தியானது அவர்கள் முக்தி நிலையை அடைவதற்கும் ஞானத்தை நோக்கி போவதற்கும் அது உதவிகரமாக மாறுகிறது, அனுகூலமாக மாறுகிறது. இப்ப இதே மாயை தான் உங்களை போட்டு துன்பப்படுத்தி பிறவியா எடுத்து நம்மள தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எடுத்துச்சு. மூச்சு விட முடியாம நமக்கு துக்கத்தை கொடுத்து எடுத்துச்சு. இப்ப இதே மாயை தான் என்ன பண்ணுது, கடவுளர் ஒருத்தர் நம்ம லைஃப்ல கொண்டு வருது, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்ல வருது. இந்த மாயைக்குள்ளதானே முக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம படிக்கிறோம். இந்த மாயைக்குள்ளதானே ஞானம்னு ஒண்ணு இருக்குன்னு படிக்கிறோம். சாஸ்திரங்கள் வருது, ஒரு குருநாதர் வராரு, ஒரு குருவை உட்காந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது இந்த மாயையில நடக்கிற ஒரு மாயை தானே. மாயையிலிருந்து விடுபடுவதற்காக மாயையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப எதுவெல்லாம் நம்ம முக்தியை நோக்கி எடுத்து செல்வதற்கு உபகாரமாக, அனுகூலமாக இருக்கிறதோ அவையெல்லாம் சுத்த மாயை. அது அனுகூலம் தரக்கூடியது. ஒரு காலத்துல அதையும் தாண்டி போகணும். அப்பதான் இறுதி நிலைங்கிறது அதுதான். ஆனா இதுவரைக்கும் நமக்கு துக்கமே கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப நமக்கு கொஞ்சம் அதுல இருந்து என்ன பண்ணுது, துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஞானத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு இதே மாயை தான் நமக்கு பயன்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். தனியா இந்த உலகத்தை விட்டு தனியா வேற யாரோ இறங்கி நமக்கு எதுவும் சொல்லல.
புரியுதா இல்லைங்களா? பகவானே அவதாரம் எடுத்தாலும் இந்த மாயைக்குள்ளதான் அவதாரம் எடுக்கிறாரு, மாயைக்குள்ளதான் சரீரத்தை எடுக்கிறாரு. இந்த ஜகத்துக்கு உண்டான ரூலுக்குள்ளதான் அவர் உள்ள வந்து என்ன பண்றாரு, அனைத்தையும் நமக்குள்ள என்ன பண்றாரு, அவரு மாயா சரீரம் எடுத்துதான் நம்மள மாயையிலிருந்து விடுபடுக்கிறதுக்கான முயற்சி செய்யறாரு. அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞானத்திற்கும் முக்திக்கும் அழைத்து செல்வதற்காக இருக்கிறதோ, சாஸ்திரம், குரு, பக்தி, இறை நம்பிக்கை, அல்லது எதுவெல்லாம் நல்லது விஷயங்கள் எல்லாம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், யமம் நியமங்கள், சாதன சதுஷ்டயங்கள், இதெல்லாம் பார்த்திருக்கோமா இல்லையா? இது எல்லாம் நம்மள என்ன பண்ணுதுன்னா, இது இந்த விஷயங்கள் எல்லாம் விக்ஷேபத்துல வர்றதுதான். ஆனா சுத்தமாயை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் நமக்கு அனுகூலம் தரக்கூடியது. ஆற்றலால் அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், கேட்பது, கேட்டதை மனதினால் நாம் என்ன பண்றது, மனனம் செய்வது, பின் அதனுடைய கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், தெளிவடைவது, இந்த போன்ற எல்லா விஷயத்துக்கும் இதே மாயை தான் உதவியா இருக்குது அப்படின்னு இங்க அவர் சொல்றாரு. யாருக்கு? சீடனுக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டு பாருப்பா. நீ ஊற்றமான் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ? ஒரு உதாரணம் சொல்றாரு. பகல் இரவை எடுத்துக்கொள்ளு. பகலை வந்து நீ விக்ஷேப சக்தியா உதாரணம் வச்சுக்கோ, இரவு பொழுத வந்து ஆவரண சக்தியா நீ நினைச்சுக்கோ. பகல்ல உன்னால அதிகமான காரியங்கள் செய்ய முடியுது, அது உனக்கு உபகாரம் ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணுதா, இரவு உனக்கு ஹெல்ப் பண்ணுதா? ரெண்டுமே இருக்குது ஹெல்ப், ஆனா உதவியாக இருக்கிறது. இரவிலே நம்மால் அனைத்து காரியங்களும் செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு காரியங்கள் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். இன்று வகுப்பு நாம் எடுக்கிறோம் என்றால் பகலிலே தான் வகுப்பு எடுக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு வகுப்பு எடுக்கிறோம்னா யாரும் வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. தூங்குற நேரத்துல வந்து இப்படி பண்றீங்களேன்னு. நம்ம தப்பு சம்பாதிக்கனாலும் பகல்ல தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கோயிலுக்கு போறனாலும், ஒரு ஃபங்க்ஷன் போய், எல்லாமே என்னது, காரியங்கள் நடக்கிறது என்றால், அதிகப்படியான காரியங்கள் நடக்கிறது என்றால் அது பகல் காலத்திலே தான் நடக்கிறது. இரவு காலத்துல இருக்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் பகல் காலத்திலே தான் பல மடங்கு அதிகமான காரியங்கள் நடக்கின்றது. நம்ம வெளியே போனா எவ்வளவு டிராபிக்கா இருக்கு, நைட் டைம் பாத்தீங்கன்னா ரோடு காலியா இருக்கு. அது போல எதுக்கு சொல்றாருன்னா, நீ உற்று பார், நீ உனக்குள்ள தெளிவாக பார், பகல் காலம் போல் விக்ஷேபம் அப்படிங்கிறாரு. உனக்கு இந்த மாயை வந்து இந்த உலகம் ஏன் படைச்சாரு, நீ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டாலும், ஆனா இதுதான் உன்னை ஹெல்ப் பண்ணி, இதுல இருந்து தான் நீ இதை பயன்படுத்தி தான் நீ தெளிவை நோக்கி போக முடியும். ஆனா ஆவரணம் அப்படி கிடையாது. ஆவரணம் இரவு காலம் போல், அதுல நீ ஒர்க் பண்ண முடியாது நேரடியா, அது மறைக்கிறது மட்டும்தான், ஒரு டார்க்னஸ் தான். அதுல வந்து நீ பெருசா நீ வந்து அதுல ஒர்க் பண்ணணும்னா நீ பகல் காலத்துல ஒர்க் பண்றதோட எஃபெக்ட் தான் அந்த ராத்திரி காலத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, நீ ஒர்க் பண்ணி உனக்குள்ள ஞானத்துக்கு முன்னேறணும்னா விக்ஷேபத்துலதான் ஒர்க் பண்ண முடியுமே தவிர, ஆவரணத்தில் நேரடியாக நாம் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றார், மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா, மறைப்பது மிக பொல்லாதே. இதை விட உனக்கு என்ன உதாரணத்துல நான் சொல்ல முடியும்? மாற்றம் இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? மைந்தா என்றால் சீடனை பத்தி சொல்றார். சீடனை மைந்தனா சொல்லி, ஆவரணம் தான் மிக பொல்லாதது. இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப துக்கமா இருக்கிறோம்னு நினைச்சுங்களேன். இப்ப இந்த மாதிரி பாடங்கள்லாம் படிச்சு 4 நல்லவர்களுடைய வார்த்தைகள் கேட்டு நமக்குள்ள துக்கம் இல்லாத நிலையை நம்ம இதே உலகத்துல நம்மள முயற்சி பண்ணி நம்ம கொண்டு வந்துட முடியும். அல்லது ரொம்ப துக்கத்துல இருந்து துக்கம் இல்லாத நிலைக்கு ஓரளவுக்கு நம்ம முன்னேறிக்க முடியும். புரியுதா இல்லைங்களா? இதுல வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியும் விக்ஷேபத்துல. இந்த வெளியில இருக்கக்கூடிய தோற்றமான இந்த உலக மாயையில நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஆனா நம்ம டார்க் நட்ஸ், இந்த ஸ்லீப் இருக்குல்ல, ஸ்லீப்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா? ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னும் அந்த தூக்கத்துக்கு நிகரானதுதான் இந்த ஆவரண சக்தி. அதுல நீ பண்றதுக்கு ஒண்ணுமே என்ன கிடையாது, நேரடியான அக்சஸ் கிடையாது. அததான் சொல்ற, அது இரவு காலத்தை போன்றது அது. அதனாலதான் சொல்றேன், என்ன சொல்றாரு, ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது. நீங்க ஆவரணத்தை இவ்வளவு கேடு கெட்டதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதை வந்து கஷ்டம்னா என்னது, அதை நேரடியாக நாம் எதிர்கொள்ள முடியாது. ஆவரணம் என்பது இருள் போல மறைத்திருப்பது. நம் அறிவை மறைப்பது எதுவோ அதுதான் ஆவரணம். அதனால நம்ம ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஞானத்துக்கும் சரி, நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே இந்த மாயைக்குள்ளதான் ஒர்க் பண்றோம், வேற எதுலயும் ஒர்க் பண்ணல.
என்ன இது வரைக்கும் இது துக்கத்தை கொடுத்து, ஆசையை கொடுத்து, ஏமாற்றத்தை கொடுத்து, பலவிதமான உணர்ச்சிகளை நம்மளை போட்டு என்ன பண்றது, அப் அண்ட் டவுன் போட்டுக்கிட்டே இருந்த இதே மாயைய இப்ப பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னாலும் எவ்வளவோ இடத்துல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எவ்வளோ இடத்துல கொள்ளை அடிக்கிறாங்க, எவ்வளவு இடத்துல கொலை நடக்குது, எவ்வளவோ நெகட்டிவான விஷயங்கள் உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, இதே உலகத்துலதான் சில இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும், சில இடத்துல கோயில் ஆராதனை, இந்த மாதிரி சத்சங்கங்கள், சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்ப இந்த விக்ஷேபத்துல நல்லது கெட்டது எல்லாமே என்னதுக்கு பரவி இருக்குது. நாம் நம் வாசனைக்கு ஏற்றார் போல் அதை நாம் என்ன பண்ணிக்கிறோம், பிடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இவ்வளவு காலம் இந்த மாதிரியான வாசனைகள் இல்லாமல் வேறொரு ஆசை வாசனைகளிலே துக்கப்பட்டுக்கிட்டு வெளி உலகம் சார்ந்து இன்னும் விருத்தி அடைவதற்கு உண்டான வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தோம். இப்ப அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு திரும்பி இருக்கோம். அப்ப மாயையில சுத்த மாயமும் இருக்குது, அசுத்த மாயமும் இருக்குதுங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. நாம ரஜஸ் தமஸ் குணத்தை சார்ந்து இயங்கணும் என்றால் அது துக்கத்தையும் மோகத்தையும் மீண்டும் மீண்டும் கொடுக்கும். அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அது விளக்கத்தை பார்த்துருவோம். விக்ஷேப சக்தியானது அபிவிவேகற்கு துன்பத்தை தரும் பிறவிக்கு காரணமாயினும், இந்த நாம பிறப்பு என்னது, ஜாத் ஆயுர் போகம்னு நாம பார்த்திருக்கிறோம், தத்துவபோதத்துல பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் நான். பிறவிக்கு என்னது, மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கிறதுக்கு இந்த ஜாத்னு என்னது, என்ன சரீரம், என்ன மாதிரியான ஒரு ஜாதியான உடம்பை எடுக்கிறோம், எவ்வளவு காலம் நம்ம வாழணும், என்ன போகங்களை அனுபவிக்க வேண்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் எது, இந்த மாயா. நாம் செய்த செயல்கள், நாம் செய்த கர்மங்கள், கர்மத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மத்தினால் வரக்கூடிய பலன்கள், அந்த பலனை அனுபவிப்பதற்கு பாவ புண்ணியங்கள் வருகின்றன. அந்த பாவ புண்ணியங்கள் எப்படி இருக்கு, திருஷ்ட அதிர்ஷ்ட பலன் போல அது மாறுகிறது. அந்த பாவ புண்ணியத்திற்கான இது என்ன, அவுட்புட் என்ன, மீண்டும் நமக்கு உடம்பு தான், திருப்பி நம்ம சரீரம், திருப்பி நம்ம வாயில் காலம், திருப்பியும் போகம், ஜாத் ஆயுர் போகம். அப்ப இது தொடர்ந்து என்ன ஆயிட்டே இருக்குது, சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குது, சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அததான் இங்க சொல்றாரு, விக்ஷேப சக்தியானது அவிவேக்கு துன்பத்தை தரும் பிறவிக்கு காரணமாகும். ஞானத்து பக்கம் திரும்பலைன்னா, மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க முக்திக்கு திரும்பலைன்னா, அவங்க மீண்டும் மீண்டும் பிறப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தி நான் தெளிவே இல்லாட்டினா அவங்களுக்கு துக்கம்தான் அந்த வாழ்க்கையோட சாரமாக எண்ட் ஆஃப் த டே இருக்கும். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க வயசானவங்க இறக்கும் போது பாருங்க எவ்வளவு துக்கமா இருக்கும். நம்ம உடன் பிறந்தவர்கள் இறக்கும் போது பாருங்க, தெரிஞ்சவங்க, நம்ம தாய் தந்தையர், யாரா நம்மளுடைய சொந்தங்கள் இறக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு துக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. அப்ப இந்த துக்கத்தை தான் மீண்டும் மீண்டும் என்னது, தெளிவில்லாட்டினா நாம் அதை அனுபவிப்போங்கிறார். விக்ஷேபத்தில் தோன்றிய குரு சாஸ்திரங்கள் விவேகிக்கு முக்தியை அடைய அனுகூலமாக இருப்பதாகும். இப்ப அதே விக்ஷேபத்துலதான் ஒரு மனிதர் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதே போல நம்ம பார்த்த இது வரைக்கும் எவ்வளவோ மகாத்மாக்கள், ஞான குருமார்கள், மகான்கள், அவதார புருஷர்கள் இந்த மாயைக்குள்ளதான் அவர்களும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா இல்லையா? நாம படிக்கிற கைவல்ய நவநீதம், தத்துவ போதமா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், எல்லா சாஸ்திரங்களும் இந்த மாயைக்குள்ளதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது பரம்பரைன்ற ஒரு வார்த்தை இன்னொரு ஆச்சாரியார் இது விளக்கும் போது சொல்றார். நம்ம ஜென்ம ஜென்மமா செய்து வந்த நம்மளுடைய நல் காரியங்கள் அதனுடைய பலனாக, நம்மளுடைய தவத்தின் பலனாக நமக்கு இந்த விக்ஷேப சக்தியானது நமக்கு அனுகூலத்தை கொடுக்கின்றது. நம்ம இன்னைக்கெல்லாம் உட்காந்து கிளாஸ் படிக்கிறோம், கேட்கிறோம்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மத்துல செஞ்ச எல்லா நல்ல காரியங்களும் சேர்ந்துதான் நமக்கு இப்ப கெடுக்குதே தவிர உடனே நமக்கு டப்புன்னு ஒரு நாள்ல நமக்கு வரப்போறது கிடையாது. அப்ப இந்த விக்ஷேப சக்தி பல ஜென்மமா நம்மளுடைய பலன்கள், நல்ல பலன்களை எல்லாம் சேர்த்து நமக்கு முக்தி அடைவதற்கு அனுகூலமாக இருக்கிறது. அந்த அனுகூலத்தின் பயனாகத்தான் நமக்கு ஒரு குருவோ, ஒரு சாஸ்திரத்தை சார்ந்த விஷயங்களை படிப்பதற்கோ, கேட்பதற்கோ, அது சார்ந்து செல்வதற்கோ, நமக்கு நம் புத்தியில் உதிப்பதற்கே இந்த அனுகூலம் தேவைப்படுகிறது. அததான் இங்க சொல்றார். ராக்காலம் போல் ஆவரண சக்தியும் பகல் காலம் போல் விக்ஷேப சக்தியும் கொள்க. பகற்காலம் போல் உபகாரம் ராக்காலத்தில் இல்லை அல்லவா? நம்ம தெரிஞ்சது தானே. பகல்ல செய்யக்கூடிய எவ்வளவு வேலைகள் ராத்திரி நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் பகல் மேலானது இரவை காட்டிலும். அதுபோல இந்த விக்ஷேபமானது நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கும் அதுதான் ஹெல்ப்பா இருக்குது.
நம்ம கூட இருக்கிறவங்க உபத்திரவம் பண்ணாலும் சில நேரத்துல நமக்கு உதவியா இருந்துடுறாங்க. அதனால என்ன பண்றது, சரி என்னன்னாலும் பரவாயில்ல, உபத்திரமே பண்ணாலும் சில நேரத்துல நமக்கு உதவியா இருக்கிறதுனால சரின்ட்டு போயிடுறோம். அந்த மாதிரிதான் விக்ஷேப சக்திங்கிறாரு. ஆவரணம்னா என்னன்னா, அது ஹெல்ப்பே பண்ணாது. நம்மளுடைய அறிவை என்ன பண்ணிடுது, கம்ப்ளீட்டா அது பிளாக் பண்ணிடுது. அதனால எந்த ஒரு ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. விக்ஷேபத்துக்கு கம்பேரிட்டிவ் டு ஆவரணம், விக்ஷேபம் பரவாயில்ல, அது அனுகூலம் தான் கொடுக்குது அப்படின்னு ஆச்சாரியர் இங்க சொல்றாரு. ஆவரணம் தான் மிக கொடியது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் மறைப்பது மிக பொல்லாதே, மறைப்பதுன்னா மூடல், ஆவரணம் அது ரொம்ப பொல்லாதது அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு விளக்கியிருக்காரு. நல்லது.